கோயிலை சூறையாடிய கஜினி முகமது தப்பி ஓடியது ஏன்? மிரள வைக்கும் வரலாறை பற்றி பார்க்கலாமா? வாங்க. இந்திய வரலாற்று பக்கங்களில் கஜினி முகமது என்ற பெயர் மறக்க முடியாத ஒன்றும். கிறிஸ்துக்கு பின் 1000 முதல் கிறிஸ்துக்கு பின் 1027 வரையிலான காலகட்டத்தில் அவர் 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தாராம். அவரை வெற்றி பெற விடாமல் தடுத்து மற்றது அவருக்கு பெரும் சவாலாக விளங்கிய இந்திய மாவீரர்களை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தானின் கஜினி பகுதியை ஆண்ட சுல்தான் முகமது இந்தியாவின் அபரிவிதமான செல்வத்தை சூறையாடவும் தனது பேரரசை விரிவுபடுத்தவும் தான் இந்தியா மீது குறிவைத்தாராம். அவரது முதல் படையெடுப்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் 1000 தொடங்கியதாம். அவரது 16வது படையெடுப்பான சோம்நாத் கோயில் தாக்குதல் மிகவும் புகழ் பெற்றது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய கோவில்கள் மற்றது அரசுகள் தங்கம் வைரம் மற்றது நவரத்தினங்களை களஞ்சியமாக இருந்தன. தனது கஜினி பேரரசை வலுப்படுத்தவும் மற்றும் பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் களஞ்சியமாக இருந்தன. அவருக்கு பெருமளவு நிதி தேவைப்பட்டதாம். கஜினியின் முதன்மை இலக்கு மத்திய ஆசியாவில் தனது அதிகாரத்தை நிலைநாட்டுவதே. அதற்காகத்தான் போர்களுக்கு தேவையான நிதியையும் திரட்டக்கூடிய ஒரு ஏடிஎம் மையமாக அவர் இந்தியாவை பார்த்தாராம். இந்திய மன்னர்களிடம் இருந்த அந்த வலிமையான யானை படைகள் மீது கஜினிக்கு மிகுந்த ஈர்ப்பு இருந்தது. தனது வெற்றிகளின் மூலம்தான் இஸ்லாமிய உலகில் ஒரு சிறந்த வெற்றியாளராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள அவர் விரும்பினாராம். கஜினிக்கு சவாலாக விளங்கிய இந்திய மன்னர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்யாதர சந்தேலர். இவர் கஜினி முகமதுவை பணிய வைத்த மாவீரன். அவரின் இந்திய படையெடுப்பு வரலாற்றில் அவரை திணறடித்து போர்க்களத்தையே சமாதானம் பேச வைத்த ஒரே இந்திய மன்னர் தான் வித்யாதர சந்தேலர். இவர் மத்திய இந்தியாவின் புகழ்பெற்ற சந்தேல வம்சத்தை சேர்ந்தவராம். கஜினி முகமது பார்த்தீங்கன்னா 1018 பார்த்தீங்கன்னா கன்னோசிய தாக்கிய போது அங்கிருந்த கூர்ஜர பிரதிகார மன்னரான ராஜபாளையன் போரிடாமலே சரணடைந்தாராம். இதை பெரும் அவமானமாக கருதிய வித்யாதாரர் பிற இந்திய மன்னர்களுடன் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி சரணடைந்த ராஜபாளையனை தோற்கடித்து கொன்றாராம். இது கஜினிக்கு வித்யாதாரர் விடுத்த நேரடி எச்சரிக்கையாக அமைந்தது. கஜினி முகமது வித்யாதாரரை ஒடுக்க பெரும் படையுடன் வந்தாராம். ஆனால் வித்யாதாரரிடம் பார்த்தீங்கன்னா 36,000 குதிரை படையும் 45,000 காலாட்படையும் 640 போர் யானைகளும் இருந்ததை கண்டு மிரண்ட கஜினி முகமது தந்திரமாக இரவோடு இரவாக தனது முகாமை விட்டு பின்வாங்கினாராம். கஜினி மீண்டும் வித்யாதாரரின் புகழ்பெற்ற கலிஞ்சர் கோட்டையை நீண்ட நாட்கள் முற்றுகையிட்டும் கோட்டையை ஊடுருவ முடியல. இறுதியில் கஜினி வித்யாதாரரின் வீரத்தை பாராட்டி கவிதைகள் எழுதியதாகவும் வித்யாதாரர் அவருக்கு 300 யானைகளை பரிசாக அளித்து திருப்பி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் வித்யாதாரரை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த கஜினி முகமது மீண்டும் ஒருபோதும் சந்தேல நாட்டின் மீது படையெடுக்கவில்லையாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மால்வா நாட்டின் புகழ்பெற்ற மன்னரான போஜர் கஜினி முகமதுவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினாராம். கிறிஸ்துக்கு பின் 1025 சோம்புநாத் கோயிலை தகர்த்து விட்டு திரும்பிய கஜினி முகமது ராஜா போஜரின் பெரும் படை தன்னை வழிமறைக்க காத்திருப்பதை அறிந்தாராம். நேருக்கு நேர் மோதினால் தோல்வி உறுதி என உணர்ந்த கஜினி தனது படையுடன் சிந்து பாலைவனத்தின் கடினமான பாதையில் தப்பி ஓடினாராம். அந்த பயணத்தில் தாக்கத்தாலும் வெப்பத்தாலும் அவரது படையில் பெரும் பகுதி அழிந்ததாம். பஞ்சாப் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜெயபாலன் மற்றது ஆனந்தபாலன் கஜினியை தொடக்கத்திலேயே கடுமையாக எதிர்த்தார்களாம். ஆனந்தபாலன் பல இந்திய சிற்றரசர்களை திரட்டி ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி போரிட்டது இந்திய ஒற்றுமையின் அடையாளமாகவும் இருந்தது. கஜினி முகமதுவின் 17 படையெடுப்புகள் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக இருந்தாலும் வித்யாதாரர் மற்றது ராஜா போஜர் போன்ற மன்னர்கள் அவருக்கு கொடுத்த பதிலடி தான் இந்தியர்களின் போர் திறனுக்கு சான்றாகும். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.